ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் என்ன தான் நம்ம ஒரு விஷயங்கள் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் வேண்டான்னு சொன்னாலும் அதை திரும்ப திரும்ப ஒரு பணங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் முக்கியமான விஷயம் மேரேஜ் விஷயம். நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு இந்த பையனை பிடிக்கலம்மா, அந்தளவுக்கு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா என்னம்மா பண்ணுறது, இப்படியே சொல்லலாம் ஒன்றும் கதையாகாது, எல்லாமே போக போக எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வாழ்க்கை இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்களோட அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த அட்வைஸ் எல்லாம் சரியா தவறா அப்படிங்கிறது தெரியலை. அப்படின்னோடனே அந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன சூழ்நிலைகள் வேணும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் எதையுமே ஒரு சில விஷயங்களில் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சிங்கிறது தான் இப்போதைக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது தான். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ அதெல்லாம் எதை பற்றியும் பழைய விஷயங்களை பற்றி நீ யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதம்மா, எல்லாமே இப்போ நடந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கணும். நம்மளுக்கு பல கஷ்டங்கள் வர்றப்போ அதையெல்லாம் நம்ம கடந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தோஷங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் எந்த விஷயத்தையுமே ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம கொண்டுட்டு போய் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரிம்மா, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரியாத மாதிரி இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும், போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதே நம்பிக்கை தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம சரியாக ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி நம்மளால் இப்போ எந்த நேரத்துலையுமே எதுக்காகவும் அதை ஏன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம பண்ணக்கூடிய நிலமையில இல்லை அப்படின்னப்போ அதை தான் நானும் யோசித்தேன். சரி பார்ப்போம், இதுக்காக இந்த விஷயத்துக்கு எதுக்காகவும் நம்மளால் சரியாக ஒரு விஷயத்த செய்ய முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரி விடுங்க விடுங்க, நம்மளால் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளால் ஒரு விஷயத்த கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏன் அதை ஒரு விஷயத்த இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு காரணங்கள் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு சில விஷயத்த பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகிறத தாட்டியும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் வேண்டாமா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா நம்மளால் எதையும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த நேரத்தில் முடியாத வரை இருக்கிற மாதிரி இருந்தோன்னா, ஆமாம்மா இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம், சரி ஓகேங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, பண்ணுங்க, செய்யுங்க, எல்லாமே கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம்மா அதுக்காக நம்ம யாருக்காகவும் இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் ஏன் இது செய்யலை அது செய்யலைன்ட்டு நம்ம யாரையும் குறை சொல்கிற மாதிரி நிலமையில இல்லை. குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதுவுமே நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்காததாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு